பெங்களூரில் ஒரு பரபரப்பான இரவு, மார்ச் மாதத்தின் ஒரு வெப்பமான மாலை. எம்ஜி ரோட்டுக்கு அருகிலுள்ள ஒரு ஆடம்பர ஹோட்டலில் தனது சூட் அறையில் 35 வயதான அரவிந்த் சர்மா தனியாக அமர்ந்திருக்கிறார். ஜன்னல் வழியாக நகரத்தின் விளக்குகள் மின்னுகின்றன. பெங்களூரின் வானில் உயர்ந்து நிற்கும் கண்ணாடி கட்டடங்கள் ஜொலிக்கின்றன. அரவிந்த் ஒரு வெற்றிகரமான டெக் தொழில் முனைவோர், ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் உரிமையாளர். பெங்களூரின் டெக் உலகில் அவரது பெயர் அனைவருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் இருந்தும் அவரது மனதில் ஒரு வெறுமை. பணமும் புகழும் அந்த வெறுமையை நிரப்பவில்லை. அந்த இரவு அரவிந்த் ஒரு முக்கியமான வணிக இரவு உணவுக்கு தயாராகிறார். கோரமங்கலாவில் உள்ள ஒரு உயர்தர உணவகத்தில் மும்பையிலிருந்தும் ஹைதராபாத்திலிருந்தும் வரும் பெரிய முதலீட்டாளர்கள் காத்திருக்கின்றனர். அவர்கள் அரவிந்தை ஒரு நிலையான குடும்ப மனிதராக பார்க்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் மிகவும் பழமைவாத சிந்தனை உடையவர்கள். ஆனால் அரவிந்துக்கு மனைவியோ காதலியோ இல்லை, தனியாகவே வாழ்கிறார். என்ன செய்வது? அவர் தனது தனிப்பட்ட உதவியாளர் விஷாலை அழைக்கிறார். விஷால், எனக்கு என்று ஒரு மனைவி வேண்டும் என்று அவர் பதற்றத்துடன் கூறுகிறார். விஷால் அதிர்ச்சியடைகிறார். மனைவியா சார், என்ன சொல்கிறீர்கள்? அரவிந்த் தலையில் கை வைத்து கூறுகிறார், எனக்கு ஒரு பெண் வேண்டும், இன்றைய இரவு உணவுக்கு என் மனைவியாக நடிக்க. இந்த உணவு மிகவும் முக்கியமானது, அவர்கள் என்னை ஒரு குடும்ப மனிதராக பார்க்க வேண்டும். விஷால் சற்று யோசித்து, ஆனால் யாரை பெறுவது சார் என்று கேட்கிறார். அப்போது 25 வயதான லக்ஷ்மி என்ற பெண் ஹோட்டலின் துப்புரவு வேலைக்காக அந்த சூட் அறைக்கு வருகிறார். லக்ஷ்மி ஒரு சாதாரண தொழிலாளி, எளிமையான உடை, கண்களில் ஒரு பிரகாசம், தலையில் ஒரு துப்பட்டி. அவள் வேலையை தொடங்குவதற்கு முன் அரவிந்த் அவளை ஒரு பார்வை பார்த்து விஷாலிடம் கூறுகிறார், இவள்தான், இவள் சரியாக இருப்பாள். விஷால் அதிர்ச்சியடைகிறார். சார், இவள் ஒரு துப்புரவு பணியாளர் அல்லவா? அரவிந்த் சிரித்து, அதனால்தான் யாருக்கும் சந்தேகம் வராது. சிறிது மேக்கோவர் செய்தால் இவள் ஒரு சிறந்த மனைவியைப் போல தோன்றுவாள். அரவிந்த் லட்சுமியிடம் பேசத் தொடங்குகிறார். உன் பெயர் என்ன? அவள் சற்று தயங்கி லட்சுமி சார் என்று கூறுகிறாள். அவர் கூறுகிறார், லட்சுமி, எனக்கு உன்னிடம் ஒரு உதவி வேண்டும். இன்று ஒரு இரவு உணவுக்கு நீ என் மனைவியாக வந்து நடிக்க வேண்டும். ஒரு நடிப்பு மட்டும், நான் உனக்கு நல்ல ஊதியம் தருவேன். லட்சுமி அதிர்ச்சியடைகிறாள். நானா? ஆனால் நான் ஒரு துப்புரவு பணியாளர் மட்டுமே. அரவிந்த் அவளை உற்சாகப்படுத்தி, உன்னால் முடியும். ஒரு இரவு மட்டும் நன்றாக தயாராகு. லட்சுமி சற்று யோசித்து, அவரது குரலில் இருந்த நம்பிக்கை அவளை ஒப்புக்கொள்ள வைக்கிறது. விஷால் அவளை ஹோட்டலின் தரைதளத்தில் உள்ள ஒரு பூட்டிக்கு அழைத்து செல்கிறார். ஒரு அழகான நீலப்புடவை, பொருத்தமான நகைகள், சிறிது மேக்க 2 மணி நேரத்தில் லட்சுமி மாறிவிடுகிறாள், ஒரு சினிமா நாயகியைப் போல. அரவிந்த் அவளை பார்த்து வியப்படைகிறார். உன்னை யாரும் துப்புரவு பணியாளர் என்று நம்ப மாட்டார்கள் என்று கூறுகிறார். அவர்கள் ஒரு ஆடம்பர காரில் ஓட்டுநர் சந்தோஷுடன் கோரமங்கலாவில் உள்ள உணவகத்திற்கு செல்கின்றனர். வழியில் அரவிந்த் லட்சுமியிடம் கூறுகிறார், உன் பெயர் லட்சுமி, என் மனைவி. நான் அரவிந்த் சர்மா. நாங்கள் 2 வருடங்களாக திருமணமானவர்கள். இந்திரா நகரில் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறோம். அதிக விவரங்கள் தேவையில்லை, ஒரு புன்னகை போதும். லட்சுமி தலையசைத்தாள், ஆனால் அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. உணவகத்தில் ஒரு பெரிய தனியார் அறையில் முதலீட்டாளர்கள் காத்திருக்கின்றனர். மும்பையைச் சேர்ந்த ஒரு பெரிய வணிகர் ராஜேஷ் மேத்தா அவர்களை வரவேற்கிறார். அரவிந்த், இந்த அழகான பெண் யார் என்று கேட்கிறார். அரவிந்த் லட்சுமியை அரவணைத்து, என் மனைவி லட்சுமி என்று கூறுகிறார். லட்சுமி ஒரு புன்னகையை பரிசளிக்கிறாள். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இரவு உணவு தொடங்குகிறது. அரவிந்த் எதிர்பார்த்தது லக்ஷ்மி எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பாள் என்பதுதான். ஆனால் அவள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறாள். அவள் புத்திசாலித்தனமாக பேசுகிறாள், முதலீட்டாளர்களின் நகைச்சுவைகளுக்கு சிரிக்கிறாள், டெக் துறையை பற்றி சிறு கருத்துக்களை தெரிவிக்கிறாள். ராஜேஷ் மேத்தா கூட கூறுகிறார், அரவிந்த், உன் மனைவி இவ்வளவு புத்திசாலி என்று சொல்லவில்லையே. அரவிந்த் ஒரு சிறு சிரிப்புடன் மறைத்தாலும் அவர் மனதில் ஒரு கேள்வி, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமும் அறிவும் எங்கிருந்து வந்தது? இரவு உணவு முடிந்தபோது அனைவரும் லட்சுமியை புகழ்ந்தனர். காரில் திரும்பிச் செல்லும்போது அரவிந்த் அவளிடம் கேட்கிறார், நீ எப்படி இவ்வளவு சரியாக நடித்தாய்? இந்த தன்னம்பிக்கை எங்கிருந்து? லட்சுமி ஒரு சிறு புன்னகையுடன் கூறுகிறாள், வாழ்க்கை எனக்கு நிறைய பாடங்கள் கற்பித்தது. ஆனால் அவர் மனதில் ஒரு உணர்வு,
அவள் ஏதோ மறைக்கிறாள். மறுநாள் காலை அரவிந்த் தனது பல்லேரியில் உள்ள அலுவலகத்தின் பால்கனியில் காஃபி குடித்துக்கொண்டு லட்சுமியை பற்றி யோசிக்கிறார். ராஜேஷ் மேத்தா அழைத்து, அரவிந்த், உன் மனைவி ஆச்சரியமானவள், மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார். அரவிந்த் சிரித்தாலும் அவர் மனதில் ஒரு குற்ற உணர்வு. லட்சுமி அவரது மனைவி இல்லை, அவர் அனைவரிடமும் பொய் சொன்னார். அதே நேரம் லட்சுமி ஹோட்டலில் தனது பழைய வேலைக்கு திரும்புகிறாள். சீருடையில் துப்பட்டி அணிந்து அறைகளை சுத்தம் செய்கிறாள். இந்த வேறுபாட்டை அரவிந்தால் தாங்க முடியவில்லை. அவர் விஷாலிடம் கூறுகிறார், லட்சுமியை இப்போது அழை. லட்சுமி வந்தபோது அவர் தீவிரமாக கூறுகிறார், லட்சுமி, எனக்கு புரிய வேண்டும். உனது தன்னம்பிக்கை, உனது பேச்சு, இவையெல்லாம் எங்கிருந்து? லட்சுமி அமைதியாக கூறுகிறாள், வாழ்க்கை எனக்கு நிறைய பாடங்கள் தந்தது. அரவிந்த் விடவில்லை, உனது பேச்சில் ஒரு தொழில்முறை தொடுதல் உள்ளது. டெக் துறையை பற்றி கூட உனக்கு அறிவு உள்ளது. லட்சுமி ஒரு கணம் அமைதியாக இருந்து பின்னர் கூறுகிறாள், நான் முன்பு வேறு வாழ்க்கை வாழ்ந்தேன். நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் பயின்றேன். ஆனால் வாழ்க்கை சூழ்நிலைகள் என்னை இங்கு கொண்டு வந்தன. அரவிந்த் அதிர்ச்சி அடைகிறார். நீ உன் படிப்பை முடிக்காதது ஏன்? லட்சுமி ஒரு சிறு வலியுடன் கூறுகிறாள், என் தந்தை ஒரு விபத்தில் இறந்தார். அம்மா மனரீதியாக உடைந்து போனார். என் தங்கை பள்ளியில் படிக்கிறாள். நான் வேலை செய்யாவிட்டால் எங்கள் குடும்பம் நின்றுவிடும். அரவிந்தின் மனம் நின்று விடுகிறது. அவரது வாழ்க்கை எப்போதும் ஆடம்பரமாக இருந்தது. இந்த பிரச்சனைகள் அவருக்கு அந்நியமாக இருந்தன. நேற்று உன் கதையை ஏன் சொல்லவில்லை என்று கேட்கிறார். லட்சுமி சிரித்து, நீ என்னை மனைவியாக நடிக்கச் சொன்னாய், என் வாழ்க்கை கதையை சொல்லச் சொல்லவில்லையே. அரவிந்துக்கு லட்சுமியிடம் ஒரு கடமை உணர்வு தோன்றியது. அவர் கூறுகிறார், உனது நடிப்புக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. லட்சுமி கூறுகிறாள், நீ எனக்கு பணம் கொடுத்தாய், அது போதும். ஆனால் அவருக்கு தோன்றியது, அவளுக்கு அதைவிட அதிகம் தகுதி உள்ளது. அடுத்த நாட்களில் அரவிந்தின் மனதில் லட்சுமி மட்டுமே இருந்தாள். ஹோட்டலின் காரிடாரில் அவளை பார்க்கும்போது, துப்புரவு வண்டியை தள்ளுவதை பார்க்கும்போது அவரது இதயம் சற்று கனமாகிறது. ஒரு நாள் ஒரு கூட்டத்தின் போது லட்சுமி ஒரு வெளிநாட்டு விருந்தினரிடம் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவதை அவர் பார்க்கிறார். இவள் உண்மையில் யார் என்று அவர் மனதில் கேட்கிறார். அவர் லட்சுமியை அழைத்து, உனது ஆங்கிலம், உனது பாணி, உனக்கு இங்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும் என்று கூறுகிறார். லட்சுமி அமைதியாக கூறுகிறாள், சில சமயங்களில் எங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்காது அரவிந்த். அவர் கூறுகிறார், நான் உனக்கு உதவ முடியும். லட்சுமி சிரித்து, எனக்கு உதவி வேண்டாம், மரியாதை போதும். அவருக்கு ஒரு கணம் வெட்கமாக இருந்தது. அவர் அவளை ஒரு தனிநபராக அவளது கதையுடன் முதல் முறையாக பார்த்தார். நாட்கள் கடந்தன. அரவிந்த் லட்சுமியுடன் நெருங்கத் தொடங்கினார். அவளது வலிமையும் தைரியமும் அவரை ஈர்த்தன. ஒரு நாள் அவர் அவளை அழைத்து ஒரு உரையை நீட்டினார். இது என் நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு. இந்த ஹோட்டலை விட உனக்கு சிறந்த வாழ்க்கை தகுதியானது. லட்சுமி உரையை பார்த்து, ஏன் இதை செய்கிறாய் என்று கேட்கிறாள். அவர் கூறுகிறார், நீ எனக்கு ஒரு பாடம் கற்பித்தாய். மனிதனை அவனது பதவியோ உடையோ அளப்பதில்லை, மனதுதான் அளக்கிறது. லட்சுமி ஒரு தூய்மையான புன்னகையை அளித்தாள். ஆனால் அவளது கண்களில் ஏதோ மறைந்திருந்தது. அவள் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் 3 நிபந்தனைகளுடன். 1, என்னை ஒரு தொண்டு வழக்காக பார்க்காதே, ஒரு ஊழியராக பார். 2, உனது இமேஜை மேம்படுத்த நான் ஒரு கருவி இல்லை. 3, நான் என் குடும்பத்தை ஆதரிப்பேன். அரவிந்த் சிரித்து, உனது தைரியத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒப்பந்தம். லட்சுமியின் வாழ்க்கை மாறியது. அவள் அரவிந்தின் நிறுவனத்தில் PR மேலாளராக பணியாற்றினாள். கூட்டங்களில் வணிகர்களுடன் பேசும்போது அவள் அனைவரையும் ஈர்த்தாள். ஊடகங்கள் கூட அரவிந்தின் நிறுவனத்தை மாற்றிய பெண் என்று எழுதின. ஆனால் அரவிந்தின் மனதில் ஒரு கேள்வி, லட்சுமி ஏதோ மறைக்கிறாளா? ஒரு இரவு அவருக்கு ஒரு மர்மமான செய்தி வந்தது. லட்சுமி உண்மையில் யார் என்று உனக்கு தெரியாது. அவரது இதயம் வேகமாக துடித்தது. அவர் லட்சுமியின் பழைய பதிவுகளை ஆராய்ந்தார். அதிர்ச்சியூட்டும் தகவல், லட்சுமி ஒரு விவாகரத்து பெற்றவள். அவளது முன்னாள் கணவர் ராகுல் வர்மா பெங்களூரில் உள்ள ஒரு பெரிய டெக் நிறுவன உரிமையாளர், அரவிந்தின் வணிக போட்டியாளர். அரவிந்த் லட்சுமியை தனது இந்திரா நகர் வீட்டிற்கு அழைத்தார். நீ ஏன் ராகுலை பற்றி மறைத்தாய் என்று கோபத்துடன் கேட்கிறார். லட்சுமி அமைதியாக கூறுகிறாள்,
நான் சொல்ல முடிவு செய்திருந்தேன், ஆனால் எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை. அவள் தனது கதையை கூறினாள். ராகுல் அவளை ஒரு வணிக ஒப்பந்தத்தின் பகுதியாக திருமணம் செய்தான். அவளது சுதந்திரத்தை அவன் பறித்தான். விவாகரத்துக்குப் பிறகு அவன் அவளை மிரட்டினான். அவளது வாழ்க்கையை அழிக்க முயன்றான். அதனால்தான் அவள் ஒரு துப்புரவு பணியாளராக அனைவரிடமிருந்தும் மறைந்து வாழ்ந்தாள். உனது அந்த உணவு அது என் வாழ்க்கையின் புதிய தொடக்கமாக இருந்தது என்று அவள் கண்ணீருடன் கூறுகிறாள். அரவிந்தின் கோபம் உருகியது. ராகுலுக்கு இப்போது உனது வேலை பற்றி தெரியுமா என்று கேட்கிறார். லக்ஷ்மி கூறுகிறாள், அவனுக்கு தெரியும். அவன் மீண்டும் என்னை மிரட்ட முயன்றான், ஆனால் நான் இனி பயப்பட மாட்டேன். அவர் அவளை பார்த்து ஒரு விசித்திரமான மரியாதை உணர்ந்தார். அவர் நினைத்தது தான் லட்சுமியை காப்பாற்றினார் என்று. ஆனால் உண்மையில் அவளே தன்னை காப்பாற்றிக் கொண்டாள். சில நாட்களுக்குப் பிறகு பெங்களூரில் உள்ள UPCTயில் ஒரு பெரிய வணிக விழாவுக்கு அவர்கள் ஒன்றாக சென்றனர். அங்கு திடீரென ராகுல் வர்மா தோன்றினான். இங்கு உன்னை பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை, லக்ஷ்மி என்று புச்சகத்துடன் கூறினான். லக்ஷ்மி தைரியமாக பதிலளித்தாள், இனி உன்னால் என்னை தடுக்க முடியாது ராகுல். ராகுல் ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடு செய்தான். நான் உனது விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திடவில்லை. நீ இன்னும் என் மனைவி. நான் உன்னை நீதிமன்றத்தில் இழுத்து விடுவேன். லக்ஷ்மி அதிர்ச்சியடைந்தாள். அரவிந்த் கோபத்துடன் தலையிட்டார். உன்னால் அவளை தொட முடியாது. ராகுல் செல்லும்போது உனக்கு 2 நாட்கள் அவகாசம். இல்லையெனில் நான் ஒரு வழக்கு தொடருவேன் என்று கூறினான். அந்த இரவு லக்ஷ்மி அரவிந்தின் வீட்டில் அழுதாள். எப்படி அவனால் இப்படி செய்ய முடிந்தது? அவர் அவளை ஆறுதல் செய்து நாம் ஒரு வழி கண்டுபிடிப்போம் என்று கூறினார். அவர் தனது வழக்கறிஞரை அழைத்தார். அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தனர், லட்சுமியின் விவாகரத்தை சட்டப்படி முடிக்க. லட்சுமி ராகுலின் மிரட்டல் செய்திகளையும் அவனது மோசமான நடத்தைக்கு ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாள். நீதிமன்றத்தில் நீதிபதி ஆதாரங்களை ஆய்வு செய்தார். லட்சுமி நிறைய துன்பப்பட்டிருக்கிறாள். இந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். லட்சுமி மகிழ்ச்சியில் அழுதாள். அரவிந்த் அவளது கையை பிடித்தார். ராகுல் தலைகுனிந்து நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினான். முதல் முறையாக தோல்வியை உணர்ந்தான். வாரங்கள் கடந்தன. ஒரு மாலை அரவிந்தின் இந்திராநகர் டெரஸில் அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். நான் உன்னை அந்த உணவுக்கு அழைத்தபோது நீ என் வாழ்க்கையை மாற்றுவாய் என்று நினைக்கவில்லை என்று அரவிந்த் கூறினார். லக்ஷ்மி சிரித்து நானும் நினைக்கவில்லை என்று கூறினாள். ஒரு வாரம் கழித்து பெங்களூரில் உள்ள ஒரு சிறிய கோவிலில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே இருந்த ஒரு எளிய விழா. ஒரு சிறிய பொய்யில் தொடங்கிய கதை தைரியத்தின் மற்றும் அன்பின் ஒரு பெரிய பயணமாக மாறியது.